மகாநதி. இங்க குமரனும், நிவினும் போயிட்டு வீடு பார்க்குறாங்க. அந்த வீட்டு ஓனரும், "இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க தம்பி. வீட பார்த்துடலாம்னு" சொல்றாங்க. ஆனா இங்க குமரன், "இல்ல சார். கொஞ்சம் எமர்ஜென்சி. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி குடுத்தா நல்லாருக்கும் சார்" அப்படின்னு சொல்ல, "ஏன் தம்பி? ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க?" "இல்ல சார். இவரு என் சகல தான். இப்போ என் சகல வீட்ல தான் என் குடும்பத்தில இருக்க எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. அதான் வீடு ரெடி ஆச்சுன்னா நான் உடனே வந்துருவேன் சார். அதான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத கூட நானே பார்த்துக்கிறேன் சார்ன்னு" சொல்லி குமார்லாம் பேசி முடிச்சு, அட்வான்ஸ்லாம் குடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது நிவின், அண்ணா நீங்க போயிட்டு வாங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்" அப்படின்னு சொன்னாங்க. குமரனும் வந்துடுறாரு. இங்க ஒரு பக்கம் விஜய் எப்படியாவது காவிரி கிட்ட பேசியே ஆகணும்னு காவிரிக்கு கால் பண்றாரு. ஆனா காவிரி ஃபோன் அப்போதைக்கு காவிரி குளிச்சுட்டு இருந்ததுனால, அங்க கோதாவரி வச்சிருக்காங்க. அப்போ சாரதா பார்த்துடுறாங்க. "யார்டி ஃபோன் பண்ணா?" "விஜய் தான் பண்றாங்க" அப்படின்னு சொல்ல, காவிரி வந்தவுடனே, "இங்க பாரு ஃபோன அமுத்தி போடு. எதுக்கு அவன் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்ல, காவிரி ஒண்ணும் எதுவும் பேசாம இருக்காங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு காவிரி ஃபோன் எடுத்துட்டு கிளம்ப, உடனே சாரதா, "ஏன் இப்ப ஃபோன் எடுத்துட்டு போய் தனியா பேச போறியா?" அப்படின்னு சொல்லவும், காவிரி ஃபோன் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. வந்தாலும் எல்லாருமே விஜய பத்தி தப்பா சொன்னது இங்க காவிரிக்கு ரொம்ப கோவம் வருது. என்னதான் காவிரி விஜய் விட்டு வந்தாலும், ஆனா விஜய் பத்தி யாரும் தப்பா பேசினா மட்டும் காவிரியால அத தாங்கிக்கவே முடியல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இங்க விஜய் எப்படியாவது காவிரியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அப்படி ஒரு தேடிட்டு திரும்பும்போது கரெக்டா குமரன் வரத விஜய் பாத்துறாரு. கரெக்டா குமரனும் விஜய் காரை பார்த்துட்டு, "யாரா இவன்? நம்ம வண்டிக்கு நேரா கார வந்து நிப்பாட்டுறான்னு" சொல்லி வண்டிய விட்டு இறங்கி, "டேய் கண்ணு தெரியாதா உனக்கு? வெளிய வாடா மொதல்ல" அப்படின்னு இங்க ஏதோ ஒரு காருக்காரன் நம்மள இடிக்க வந்துட்டான் அப்படின்னு கத்த, பார்த்தா விஜய் வெளிய வராரு. விஜய பார்த்த குமரன், "ஓ நீயா? அதான் பார்த்தேன். என்ன அப்படியே என்ன கார்ல வந்து பைக்ல ஏத்தி கொல்லான்னு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்ல, "ஹலோ ப்ரோ, ஏன் ப்ரோ புரிஞ்சுக்காம பேசுறீங்க? சத்தியமா எனக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்ல ப்ரோ. ஆனா உங்களுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும் ப்ரோ. ஆரம்பத்துல இருந்து நான் காவிரிய எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்ல ப்ரோ. இருந்தும் கூட நீங்க கூட ஏன் ப்ரோ என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க?" அப்படின்னு விஜய் சென்டிமெண்டலா பேச, குமரன் உடனே, "என்ன புரிஞ்சுக்கல? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்படியாப்பட்ட ஒரு மோசமானவங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு இங்க குமரன் சொல்ல, "என்ன ப்ரோ நான் என்ன பண்ணேன் இப்போ? கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது தப்பு தான். இல்லன்னு சொல்லல. அப்போதைக்கு நான் ஏதோ ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டேனே. ஆனா அதுக்கப்புறம் போக போக நான் காவிரிய எந்த அளவுக்கு லவ் பண்றேன், காவிரிக்காக நான் எந்த அளவுக்கு உருகுறேன் அப்படின்னு உங்கள்ட்ட நான் மனம் விட்டு எத்தனை வாட்டி பேசியிருக்கேன். நீங்க கூட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, காவிரி லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே ப்ரோ. அப்படி இருக்கும்போது என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு எல்லாரும் என்ன வெறுக்கிறதும், அதே மாதிரி நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி மனசு கஷ்டம் மாதிரி பேசுறதும், ஒதுங்கி ஒதுங்கி போறதும் சரியா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, நீ திரும்ப திரும்ப பேசி என் மைண்ட மாத்தாத. நான் உன் மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தேன். உன்னை நான் எவ்வளவு பெரிய உயரத்துல வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா நீ பண்ண அந்த ஒரு விஷயத்தினால நான் உன்னை பார்த்து எனக்கு பிடிக்கல. வேண்டாம் விட்டுரு. அந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மூத்த புள்ள மாதிரி தான். அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எனக்கு தங்கச்சிங்க மாதிரி தான். இதே மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தோ, அக்காவா இருந்து, அது மாதிரி இந்த மாதிரி விஷயத்த பண்ண வச்சிருந்தா உனக்கு கோவம் வருமா வராதா? சொல்லு" அப்படின்னு சொல்ல, "ஐயோ ப்ரோ நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் பண்ணது தப்பு தான் ப்ரோ. இப்ப என்ன ப்ரோ பண்ணுவீங்க? அதுக்கான வழியை சொல்லுங்க ப்ரோ. தப்பு பண்ணிட்டேன். தண்டனை சொல்லுங்க. நான் அனுபவிக்க ரெடியா இருக்கேன். ஆனா அதுக்காக எல்லாரும் என்ன வெறுத்து மட்டும் ஒதுக்காதீங்க ப்ரோ" அப்படின்னு சொல்ல, கரெக்டா நிவின் பின்னாடியே வந்துடுறான். நிவின் வந்ததும் இங்க பார்த்து வண்டியை நிப்பாட்டுறான். நிவின் வந்து, "என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்ல, "இல்ல நிவின் வா போலாம்" அப்படின்னு சொல்ல, இங்க உடனே விஜயை பார்த்து நிவின், "என்ன விஜய் என்னாச்சு?" "நிவின், உங்களுக்காச்சும் நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்பமே நீங்க தான். நீங்க மட்டும் இதை பத்தி யார்கிட்டயும் பேசாம இருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் இப்போ மாறிட்டேன். நான் பண்ண தப்பு தான் சொல்லி எத்தனையோ வாட்டி மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு" அப்படின்னு சொல்ல, நிவின் உடனே, "என்னண்ணே, அவர் தான் சொல்றாரு என்ன, அப்புறம் ஏண்ணே?" "நிவின் உனக்கு எதுவும் தெரியாதுடா, விட்டுரு. வேணாம் நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்ல, நிவின் ஒன்னும் குமரன்ட்ட பேசி பார்க்குறாரு. குமரன் கேட்கறதா இல்ல. உடனே நிவின் அங்கேருந்து குமார் அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. விஜய்க்கு ஏதோ ஓரளவு நம்பிக்கை இருக்கு. அப்போ நிவினுக்கு இங்க இவங்க இருக்க வீடு தெரிஞ்சிருக்கு. அப்போ நிவின்ட்ட அப்புறமா கால் பண்ணி வேணா நம்ம காவல் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் இருந்துறாரு. இங்க ஒரு பக்கம் யமுனா கங்காட்ட பேசிட்டு இருக்காங்க. "அக்கா, காவிரி அக்கா ஏன் இப்படி இருக்காங்க? காவிரி அக்கா இன்னும் விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க போல. விஜய் தான் இப்படிப்பட்ட மோசமானவனா இருக்காருல்ல. அதனால விஜய் விட்டுட்டு ஒதுங்கிடலாம்ல" அப்படிங்கிற மாதிரி பேச, இங்க காவிரி கால்ல விழுந்துருது. "என்ன யமுனா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? விஜயை பத்தி உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? இங்க பாரு, விஜய் நானும் பிரிஞ்சு வந்துட்டோம். இல்லைன்னு சொல்ல. அதுக்காக விஜயை பத்தி நீங்க தப்பா பேசுறத என்னால ஏத்துக்க முடியாது. புரியுதா? விஜய் ஒண்ணும் எனக்கு எப்படி மோசமானவர் இல்ல. உனக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது விஜய் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஓகேக்கா. ஆனா அவர் பண்ண தப்பு தானேக்கா" அப்படின்னு இங்க யமுனா கங்காட்டையும் காவிரிட்டையும் வாதாடுறாங்க. காவிரி யமுனா அப்படி திட்டி விட்டுறாங்க. அதனால யமுனா போயிடுறாங்க. உடனே காவிரி, உனக்கு என்னக்கா?
உன் பங்குக்கு நீ எதனா பேசணுமா என்கிட்ட அப்படின்னு கங்காட்ட கேட்க, கங்கா ஒன்று, இல்லை காவேரி, எனக்கு எல்லாமே புரியுதுடி. ஆனால் இப்போதைக்கு உனக்கு ஆறுதலாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான், அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு ஆறுதலாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நிவின் வந்துடுறாரு வீட்டுக்கு. வந்த உடனே நிவின் வந்து இந்த மாதிரி வழியில் விஜய் பார்த்தேன், விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு, ஆள் பார்க்கறதுக்கே மூஞ்சும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பாவம் அவரு, நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்ல, இங்க கங்கா ஒண்ணு, இல்ல புரியுது நிவின், ஆனா அவர் பண்ண தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காவிரி ஒண்ணு, அக்கா விடுக்கா, அதை பத்தி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியே வந்துடுறாங்க. கரெக்டா ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். அப்போ இங்க விஜய் கால் பண்றாரு நிவினுக்கு. கால் பண்ணி இது மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இங்க விஜய் நிவின்கிட்ட கெஞ்சுறாரு. நிவினும் உடனே எங்க வீட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல விஜய் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ இங்க குல்ஃபி ஐஸ் போயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இங்க விஜய்க்கு ஞாபகம் வருது, ஆஹா காவேரிக்கு இந்த குல்ஃபி ஐஸ் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு. உடனே விஜய் வந்து அந்த குல்ஃபி ஐஸ் வண்டியை மடக்கி இது மாதிரி பணத்தை கொடுத்து எனக்காக ஒரு ஹாஃப் அன் மணிக்கு வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்ண்ணே, ஒரு லவ் மேட்ரு, என் ஒய்ஃப் அங்கே இருக்கா, என்கிட்ட பேச மாட்டா, நான் இப்படி போனா கொஞ்சமாச்சும் அவளை பார்க்க முடியும், என் மனசை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த குல்ஃபேஸ் காரன்ட்டு காசை கொடுத்து அவனை அங்கே காரில் உட்கார வச்சுட்டு அந்த வண்டி தள்ளிட்டு நம்ம விஜய் போறாரு. இங்கே விஜய் போயிட்டு கரெக்டாக காவிரி வீட்டுக்கிட்ட நின்றுட்டு அந்த மணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக காவிரி சவுண்டு கேட்டு காவிரி வந்து கங்காக்கா குல்ஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வா காவிரி அப்படின்னு இங்கே காவிரி, யமுனா, கங்கா 3 பேரும் வராங்க. வந்து இங்கே குல்ஃபி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது கங்காவுக்கும் யமுனாவுக்கும் ஒரு சாதாரண குல்ஃபியை கொடுத்த அந்த விஜய் இங்கே காவேரிக்கு மட்டும் காவேரிக்கு பிடிச்ச குல்ஃபி எடுத்து தராரு. அதை பார்த்தோன்னே காவேரிக்கு, அட பாரு, நான் கேட்காமலே எனக்கு பிடிச்ச குல்ஃபி தரீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ல இங்க உடனே காவேரி சொல்றாங்க, அக்கா எனக்கு எப்போதுமே விஜய் இந்த குல்ஃபி தான் வாங்கி தருவாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது, அது விஜய்க்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல கங்கா உடனே, அதான் விஜய் மேல இவ்வளோ வச்சிருக்கடி லவ், அப்புறம் ஏன்டி நீ அவசரப்பட்ட, நாங்க தான் அவசரப்பட்டுட்டோம், நீயாச்சும் இல்ல விஜய் பத்தி எனக்கு தெரியும், நான் பார்த்துன்னு சொல்லி விஜய் கூட இருக்க வேண்டியதானே, நீ ஏன்டி அப்புறம் வந்த, ஏன் நான் தான் போறப்போன்னு சொல்றேன்ல, அவர் வயலில் கொழுக்கட்டை வச்சிருந்தாரு, போவாத காவேரி என் கூட இருக்காவர்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல, நான் மெனக்கட்டு அன்னைக்கு வரும்போது சாவி எடுத்துட்டு எதுக்காக உங்களுக்கு திட்டு வாங்கிட்டாங்க போனேன், நான் போய் சாவியை கொடுப்பேன், காவேரி அப்ப என்னை விட்டு போறியா, நீ என் பொண்டாட்டி, போகக்கூடாது வாடின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா நான் வந்திருக்க மாட்டேக்கா, அங்கேயே இருந்திருப்பேன். ஆனா அவரு அதை சொல்லவே இல்லைல்ல, அப்போ அவருக்கு என்ன பிடிக்கும் தானே அர்த்தம், அப்போ அவர் ஈகோ பார்க்கறதுன்னு அர்த்தம், அதான் நானும் வந்துட்டேன், என் மனசுலாம் இன்னும் அன்பு லவ்லாம் இருக்குதாக்கா, இதெல்லாம் சொல்லலை, ஆனா அவர் மனசுல இருந்தா அவர் வந்து என்னை கூப்பிடட்டும் அப்படின்னு இங்க காவேரி சொல்ல, இங்க ஒண்ணு, அப்படியா காவேரி, அப்ப என்ன மன்னிச்சு காவேரி, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, குல்ஃபேஸ்காரரை பார்த்து காவேரி, ஹலோ என்ன என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் உடனே அந்த மேல போட்டிருக்க குல்லா மூஞ்சில போட்டிருக்க அந்த பனி இது எல்லாத்தையும் கழட்டுறாரு விஜய். விஜய் பார்த்த காவேரிக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. விஜய் என்ன பண்றீங்க நீங்களா, குல்ஃபீஸ் வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, காவேரி உனக்காக நான் என்ன வேணும் பண்ண ரெடியா இருக்கேன் காவேரி, நீ மட்டும் என் லைஃப்ல இருந்தா போதும், வா காவேரி, என்ன மன்னிச்சிரு காவேரி, நாம நம்ம வீட்டுக்கே போலாம், நாம பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் காவேரி, வா காவேரி அப்படின்னு காவேரி கையை பிடிச்சி விஜய் இழுக்க, காவேரி ஒண்ணு அப்படியே விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஏன் விஜய் இப்படி என்ன புரிஞ்சுக்காம விட்டீங்க, என்ன ஏன் அங்கேருந்து அமிச்சிங்க, என்ன அங்கேயே நீங்க இப்படி சொன்ன மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்க கூட இருந்திருப்பேன்ல, அதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க அதை பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிரு காவேரி, எங்க நான் சொல்லி நீ வரமாட்டியோ அப்படிங்கிற ஒரு நினப்புல தான் சொல்லாம விட்டுட்டேன், நான் சொல்லி நீ வரலனா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், அதனால தான், ப்ளீஸ் காவேரி, இனிமே நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன் காவேரி, இனிமே நீ என் கூடிய இருந்தாலும் காவேரி, வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கங்கா ஒண்ணு, சரி காவேரி நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லவும், காவேரி ஒண்ணு, இல்லக்கா அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும், ஐயோ காவேரி நீ இப்போ அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ காவேரி விஜய் கூட ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.